விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள், அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு. அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் நான் இப்ப சொல்றேன், அவருடைய மனசு முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கும். திரு சகோதரர் விஜய் அவர்களுக்கோ அண்ணன் திருமா அவர்களுக்கோ அனைத்து கட்சிக்கோ ஒரு புதிய அரசியலை, இளைஞருக்கான அரசியலை உருவாக்குவோம். புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரே ஒரு கனவு தான் சொன்னார், நீங்க எதுக்கு வேணா போராடுங்க. தலித் மக்களை பார்த்து உடனே சொன்னாங்க, அதிகாரத்தை நோக்கி போராடுங்கள், அதிகாரத்தை உருவாக்குங்கள். அதிகாரம் தான் நம்மளுடைய சமத்துவ மின்மையை தூக்கி எறியும். என்னுடைய தாய் இறப்புக்கு ஒரு காரணம் ஜாதி. அந்த ஜாதியை தூக்கி எறியதுக்கு தான் தலைவர் திருமாவளவன் கூட போய் சேர்ந்தேன். எல்லாரும் சொல்லுவாங்க, என் கம்யூனிஸ்ட் சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டாங்க, இவர் அவருன்னு. எனக்கே என் ஜாதியை தெரியாது. ஏன்னா நான் ஒரு விளையாட்டு வீரன். தமிழக விளையாட்டு ஆடில் படிச்சு இந்தியாவோட பிரசிடண்டா நின்றுட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்தியாவோட பிரசிடண்டா நின்றுட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய ஒரே வேண்டுகோள், ஜாதியை தீண்டாமை ஒழிப்பது முக்கியம் அல்ல, ஜாதியை அழித்தல் முக்கியம். ஜாதியை அழித்தல் முக்கியம். தலித் மக்களுடைய பிரச்சனை தலித் மட்டும் பேசக்கூடாது. சகோதரர் விஜய் அவர்கள் வேங்க வயலுடைய கிராமத்திற்கு செல்ல வேண்டும், அந்த மக்களுடன் உரையாட வேண்டும். நீங்க ஃபீல்டுக்கு வாங்க. மேலவள முருகேசன் அவர்களுடைய ஒரே நாள் 7 பேர் வெட்டப்பட்டிருக்காங்க. அந்த வில்லேஜுக்கு வாங்க. உங்களுடைய பிரபலம், உங்களுடைய ஒரு வார்த்தை தமிழகத்தில் இன்றைக்கு எப்படி எல்லா அமைச்சர்களும் இந்த ஒரு புக் ரிலீஸுக்காக எல்லா அமைச்சர்களும் இன்னைக்கு ஏறி மேடையில் ஏறி அம்பேத்கருக்கு மாலை போட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னாங்க பாருங்க, இதுதான் உங்களுடைய வெற்றி. இதுக்கு தான் இந்த மேடையை உருவாக்கணும். இந்த மேடையை அதற்கு தான் உருவாக்கினோம். புத்தக விழாவில் அரசியல், அம்பேத்கர்னாலே அரசியல் தான். அனைவருக்குமான தலைவர் சொன்னாலே இங்க நிறைய பேருக்கு பிடிக்காது. திரு பெரியார் அவர்களும் அம்பேத்கரோட கொள்கையிலும் இணைந்து இனிமேல் பயணிக்க வேண்டியணும். இணைந்து பயணிக்கணும். அப்படி இணைந்து பயணிச்சாதான் தமிழகத்தில் புது மாற்றங்கள் வேணும், புது மாற்றங்கள் உருவாகும். ஓடப்பனாயிருக்கும் ஏழையப்பன் உதயப்பன் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பன் உயரப்பன் எல்லாம் நிலை மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார். புரட்சியாளர் பாரதிதாசன் கூறியதை போல ஏழைகள் ஒன்று சேர்ந்தால் உங்களை தூக்கி எறியக்கூடிய காலம் உருவாகும். புதிய அரசியலை நோக்கி நாம் செல்லுவோம். நன்றி, வணக்கம். Adav sir, we'd request you to give a memento to our chief guest.